யூனிட் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் யூனிட் எக்ஸசைஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ப்ரூவ் தட் என் ஸ்கொயர் மைனஸ் என் டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர் என். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது n அப்படிங்கிற ஒரு இன்டீஜர்ஸை எடுத்துகிட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் டிவிசிபிள் பை 2வால் இந்த என் ஸ்கொயர் மைனஸ் என் டிவைட் ஆகும் தான் ஃபைன் பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளா எதோ பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கலாம். என்ன ஃபார்ம்லனா 2k மைனஸ் 1 2kன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 2k மைனஸ் 1 எடுத்துட்டோம்னா இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும் என்னுக்கு பதிலாக. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 2k மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் n ஸ்கொயருக்கு பதிலாக என்னுக்கு பதிலாக நம்ம இருக்கிற சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ரெண்டுலேயுமே 2k மைனஸ் 1 இருக்குது. ஸோ காமனாக ஒரு 2k மைனஸ் 1 எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் ஸ்கொயர்டில் 1 எடுத்தாச்சு. அப்போ மீதி உள்ள என்ன இருக்கும்? ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும். இங்கே இருக்கிறதே 2k மைனஸ் 1 தான். அந்த ஒன்றையும் வெளியில் எடுத்தாச்சு. அப்போ என்ன இருக்கும்? மைனஸ் 1. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னா 2k மைனஸ் 1 என்ன வரும்னா மைனஸ் 2. ஸோ 2k மைனஸ் 2 இருக்கும். அப்போ இதில் ஒரு 2வை காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? k மைனஸ் 1. ஏன்னா 2k மைனஸ் 2ன்னு இருக்கு இல்லையா? அப்போ ரெண்டை காமனாக எடுத்தால் என்ன ஒரு 2வை காமனாக எடுத்தால் இங்கே என்ன வரும்? k மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கும். இந்த 2k மைனஸ் 1ங்கிறது இங்கே இருக்கிறது. இந்த 2வும் k மைனஸ் 1ங்கிறது இதிலிருந்து காமன் எடுத்த 2வும் ரிமைனிங் உள்ள k மைனஸ் 1. இப்போ 2 இருக்கா? அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த நம்பர் என்ன எடுக்கிறோம்? n ஈக்குவல் டு 2kன்னு எடுக்கிறோம். இங்கே அதே மாதிரி தான் சப்ஸ்டிட் பண்ணணும். n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டுன்னு போட்டு என்னுக்கு பதிலாக 2kன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 2k த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2kன்னு வந்துடும். இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 2 சார் 4 k இன்ட்டு k ஸ்கொயர் மைனஸ் 2k. இது காமனாக எது எடுக்கலாம் அப்படின்னா 2வை காமனாக எடுக்கலாம். ஸோ 2வை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு 2k ஸ்கொயர் மைனஸ் ஒரு 2 தான் இருக்குது. அப்போ வெறும் k மட்டும் வரும். விச் இஸ் டிவிசிபிள் பை 2. அப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டீஜர் ரெண்டுமே என்ன ஆகுது? ரெண்டுமே 2வால் டிவைட் ஆகுது. therefore n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர் n. ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி இதை என்ன செஞ்சிடணும்? கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா a man has 175 liters of cow's milk and 105 liters of buffalo milks. He wishes to sell the milk by filling the two types of milk in containers of equal capacity. Calculate capacity of the container, number of container for cow's milk, number of container for buffalo milk. ஸோ இங்கே இருக்கக்கூடியதில் கவ்வோட மில்க்கு தனியாக எவ்வளோ லிட்டருங்கிறதும் பஃபலோஸ் மில்க்கு தனியாக எவ்வளோ லிட்டருங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் அந்த கண்டெய்னரோட தனித்தனியாக நம்ம வச்சோம் அப்படின்னா கவ் மில்க்குக்கு எவ்வளோ கண்டெய்னர் தேவைப்படும், பஃபலோ மில்க்குக்கு எவ்வளோ கண்டெய்னர் தேவைப்படும், அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்குற டேட்டா எழுதிக்கிடுவோம். கெப்பாசிட்டி ஆஃப் கவுஸ் மில்க் ஈக்குவல் டு 175 லிட்டர்ஸ். கெப்பாசிட்டி ஆஃப் பஃபலோ மில்க் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 105. டு ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் அ கண்டெய்னர். ரெண்டுக்கும் சேர்த்து தானே கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்னா HCF ஃபைன் பண்ணணும். ஸோ HCFக்கு நீங்கள் இங்கே LCM போட்டிங்க அப்படின்னா 5 வரும். 5 5 7 கிடைக்கும். இங்கே மாதிரி போட்டு பாருங்கள். 5 5s ஆர் 5 டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 5s ஆர் 15 ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ 25 5 5s ஆர் 25. மறுபடியும் இதை 5 டேபிள் எழுதுங்க. 7 5s 35. இதுக்கு அடுத்து கீழே வராது. ஏன்னா இது என்னது? ப்ரைம் நம்பர். அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ HCF தானே கேட்டிருக்காங்க. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ காமனாக எது இருக்குது? இங்கே 5 5, இங்கே அப்புறம் ஒரு 5 எடுக்கணும். இங்கே 5 3 இருக்குது, காமனாக கிடையாது. அப்போ இது எடுக்கக்கூடாது. அடுத்து என்ன இருக்குது? 7 7, அப்போ காமன் எடுக்கணும். இப்போ 5 7s ஆர் 35. அப்போ இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 35 லிட்டர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் கண்டெய்னர் ஆஃப் கவோட மில்க் எவ்வளோ அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் வால்யூம் ஆஃப் கவுஸ் மில்க் டிவைடட் பை கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 35. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணணும். இங்கே என்ன வரும்? 5 டேபிளில் நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அப்போ இந்த கவ் மில்கை ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டெய்னர் எவ்வளவு தேவை அப்படின்னா 5 கண்டெய்னர்ஸ் தேவை. இப்போ அதே மாதிரி தான் பஃபலோட மில்கை நம்ம வந்து எவ்வளோ கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இங்கே அதே மாதிரி தான் வால்யூம் ஆஃப் பஃபலோ மில்க் டிவைடட் பை கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பஃபலோஸ் மில்க்குக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குது? 105. அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 35. அப்போ 105 கூட 35வை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 135 இஸ் 35. இங்கே மேலே இப்படி 535s ஆர் 175. அதேமாதிரி இங்கேயும் 135 இஸ் 35, 335s ஆர் 105 கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா when the positive
ABC integers divided by 13. Respective remainders are 9, 7 and 10. இங்கே வந்து ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க, ரிமைண்டரும் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, 9, 7 and 10 கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை அந்த டிவைஸையும் கொடுத்துட்டாங்க, 13 கொடுத்துட்டாங்க. Find the remainder when 2a plus 2b plus 3c is divided by 13. நம்ம முதல் ஏபிசி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கிடுவோம். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபிசி. ஸோ ஏபிசிங்கிறத அவங்க ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் என்ன அப்படின்னா 9, 7, 10. ஸோ 9, 7, 10 இது டிவைடு பை எது மாடுலஸ் 13. எல்லாமே மாடுலஸ் 13 தான். அப்போ அவங்க கேட்டிருக்கிறதுல வந்து என்ன இருக்குன்னா ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c இருக்கா கொஷினில். அப்போ ஃபஸ்ட்டு ஏ நம்மளுக்கு அதே ஏ தான். அப்போ 2b கண்டுபிடிக்கணும். 2b கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இப்போ 2b ஈக்குவல்ட்டிங்கும் போது இப்போ அதே மாதிரி நம்ம 2b 3c அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும், மாடுலஸ் ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க கொடுத்துருக்குற a ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முன்னாடி மாடுலஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கங்க. எல்லாமே மாடுலஸ் பை 13 தான். அப்போ இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 14 மாடுலஸ் 13. அப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம எத்தனை 13 இருக்குது அப்படின்னா அது ரிமைண்டர் தானே போடுவோம். 113 இஸ் 13, ரிமைண்டர் என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ அது 1 தான் இங்கே போடுவோம். ஸோ த ரிமைண்டர் இஸ் 1. இந்த ரிமைண்டரை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்.